தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நம்முடைய தேசங்களிலே ஒவ்வொருவருக்கும் தேவன் நற்குணத்தின் ஆவியை ஊற்றும்படியாய் நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நற்குணசாலிகளாய் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். ரூத்துக்குள்ளே நற்குணங்கள் இருந்தது, அதே போல ஒவ்வொரு பெண்களுக்குள்ளேயும் நற்குணங்கள் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, பெராயா பட்டணத்தார் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினாலே நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவரும் வேத வசனத்தை வாசிக்கிறவர்களாகவும் அதை தியானிக்கிறவர்களாகவும் காணப்படும் பொழுது நற்குணத்தினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும். இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ளே நல்ல குணங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஊற்றப்படும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நல்ல குணங்கள் இருக்கும் பொழுது குடும்பத்திலே சந்தோஷம், சமாதானம், ஐக்கியம், ஒருமனம் உண்டாகும். ஆதலால் நம் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் நற்குணத்தின் ஆவினாலே ஒவ்வொருவரை நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லி இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே எங்க தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் அப்பா நற்குணத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. எல்லா கோபமான பாவங்களையும் அகற்றிவிட்டு சுவாமி ஆண்டவரை நல்ல குணத்தினால் நிரப்பப்பட்டு நற்சாட்சி பெற்றவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவரே அதை தியானிக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை நீங்க கொடுக்குறீங்க. நல்ல குணத்தை கர்த்தர் கொடுக்குறீங்கப்பா. அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் வேத வசனத்தை வாசித்து தியானிக்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ரூத்துவை போல நல்ல குணசாலியான ஸ்திரீகளாய் ஆண்டவரே காணப்படுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆம் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ளே நல்ல குணங்கள், பெண்களுக்குள்ளே, வாலிப பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளேயும் கர்த்தர் இன்றைக்கு நல்ல குணத்தை கர்த்தர் சிருஷ்டித்தலுங்கப்பா. அப்பொழுது குடும்பத்தில் ஆண்டவரே ஒரு சமாதானத்தை கர்த்தர் நதி போல ஊற்றுவீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். அந்த கிருபையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.